சொன்னான், ஒன்று மரியாதையா நீ இஸ்லாத்தை விடணும், இல்லைன்னா இப்படியே கிடந்து செத்து போகும். இப்படியே கிடந்து செத்து போனாலும் சாகுவேனே தவிர அல்லாஹ்வை நிராகரிக்க மாட்டேன் நான். அப்படியா? உங்க தலையில நான் கல்ல போட்டு கொலை செய்வேன், கல்ல தூக்கி போட்டு கொள்ளுவேன். ஒண்ணு என்னத்தை தூக்கி போட்டு கொண்டாலும் நான் மார்க்கத்தை விட மாட்டேன். எவ்வளவு பெரிய தியாகி! அல்லாஹ் சொல்றான், وَضَرَبَ اللَّهُ مَثَلًا لِلَّذِينَ آمَنُوا امْرَأَتَ فِرْعَوْنَ. கியாமத் நாள் வரைக்கும் வரக்கூடிய முஃமினான பெண்களுக்கு உதாரணம் ஃபிரௌனுடைய மனைவி. உடனே கையேந்தின அல்லாஹ் கிட்ட, யா அல்லாஹ், நினைச்சிருந்தா நான் மகாராணியா வாழ்ந்திருக்கலாம், நினைத்திருந்தால் தங்க கட்டில படுத்திருக்கலாம். ஆனால் உன்னை ரப்பாக ஏற்ற ஒரே ஒரு காரணத்துக்காக எனக்கு இந்த நிலைமை. எனக்கு நீ தர வேண்டிய சன்மானம் என்ன தெரியுமா? புத்திசாலி ஆசியா கேட்டார், ரப்பிப்னி லீ இந்தக பைத்தன் ஃபில் ஜன்னah. யா அல்லாஹ், சுவர்க்கத்தில் ஒரு மாளிகை, அதுவும் சும்மா மாளிகை அல்ல, உனக்கு பக்கத்துல வேணும் அந்த மாளிகை. முதலாவது துவா. இரண்டாவது துவா, இந்த ஃபிரௌன் இந்த தலையில கல்ல போட்டு கொள்ள போறான், இவன் ஃபித்னா விட்டு என்ன நீ காப்பாத்து. கொண்டு கல்ல தூக்கி போட்டாங்க. கல்லு தலையில் வந்து விழுவதற்கு முன்னால் அல்லாஹ் சுவர்க்கத்தில் பிரம்மாண்டமான ஒரு மாளிகையை உடனடியாக கட்டி ஆசியா நாயகியுடைய கண்ணுக்கு முன்னால் கொண்டு வந்து காட்டினான். பாரு, சந்தோஷப்படு. நீ எனக்காக செய்த தியாகம், நீ கேட்டது நான் தர மாட்டேனா? அல்லாஹ் தருவான். நீங்க அல்லாஹ்வுக்காக வாழுங்க. உலகத்தில் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை ஹயாத்தாக்குங்க. வீண்ல விளையாட்டுல காலத்தை நாசமாக்கிறாதீங்க. சமூகத்தை கட்டமைப்பவர்கள் நீங்கள் தான். இந்த சமூகத்துடைய ஆணி வேர் நீங்கள் தான். இந்த சமூகத்தை உருவாக்க வேண்டியவர்கள் நீங்கள் தான். மாப்பிளமார் 24 மணி நேரம் வீட்டுல இருக்க மாட்டார். அவர் தொழிலுக்கு போவார், அவர் கடைக்கு போவார், அவர் விழாவுக்கு போவார், அவர் ஜமாத்துல போவார், அவர் வெளிநாட்டுல போவார். 24 மணித்தியாலமும் ஒரு குழந்தை பார்த்து வளர்வது தன்னுடைய தாயை தான். அப்ப யாரு முன்மாதிரியா இருக்கணும்? உம்மாமார் முன்மாதிரியா இருக்கணும், தாய்மார் முன்மாதிரியா இருக்கணும். நீங்க குர்ஆன் எடுத்து ஓதினாதான் உங்களோட புள்ள குர்ஆன் ஓதும். நீ மகரிபானத்தோட டிவிக்கு முன்னால உட்கார்ந்தா அது போனை தூக்கிட்டு போய் Facebook பார்த்துட்டு இருக்கும். இது ரியாலிட்டி. இதான் ரியாலிட்டி, இதான் உண்மை.